ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சு வரும்போதே நல்ல ப்ளசண்ட்டான வெதராக இருந்துச்சு. கண்டிப்பாக இன்றைக்கி மழை வரும் அப்படின்னு நினச்சிட்டே தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பூரி வித் பொட்டேட்டோ அண்ட் பச்சை பட்டாணி போட்டு ஒரு மசால் கிரேவி மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்லலாம் கொடுக்குற மாதிரி எல்லோ கலர் மசாலா தான் வந்து எனக்கு பூரிக்கு வந்து ரொம்ப ஃபேவரட். அது தவிர இது சென்னா மசாலா வச்சு சாப்பிட்லாம். அந்த சோலை பட்டூரா இல்லைனா சோலா பூரிக்கெலாம் ஹோட்டல்ஸில் கிடைக்கல, அதுதான் வந்து எங்களோட ஃபேவரட் காம்பினேஷன். மித்த மாதிரி குருமா எதுவுமே பெருசாக எங்களுக்கு பிடிக்காது. அண்ட் பட்டாணி வந்து நைட்டே சோக் பண்ணி வச்சுருந்தேன்னா சூப்பராக ஊறிடுச்சு. அதனால் பொட்டேட்டோ க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சுண்டலையும் போட்டு வேக வச்சாச்சு. அதுக்கு நடுவில் மாவு வந்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஒரு கப் வந்து கோதுமை மாவு எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் ரவை சேர்த்தோம் அப்படின்னா பூரி நல்லா புஸ்ன்னு வரும். அண்ட் சப்பாத்தி மாவோட கொஞ்சம் டைட்டாக வந்து திக்காக வந்து பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் எண்ணெய் குடிக்காமையும் இருக்குது பூரி. குருமாக்கான தாளிப்பெல்லாம் கொடுத்துட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி விட்டுட்டு உருளைக்கிழங்கு அண்ட் பட்டாணி போட்டுட்டு கடைசியாக கடலை மாவு மட்டும் கொஞ்சம் கரைச்சி ஊற்றணும் அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டில் பூரி குருமா வந்து ரெடி ஆயிடும். லஞ்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா மார்னிங் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்றதுனால சிம்பிளாக கர்ட் ரைஸ் வித் இந்த பட்டாணி அண்ட் உருளைக்கிழங்கு போட்டு கல்யாண வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு மசால் செஞ்சு அதையும் பேக் பண்ணியாச்சு. அண்ட் ஹெல்ப்புக்கு வந்து மார்னிங் பூரி அமுக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டாங்க. பூரியும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக புஸ்ன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. பூரியெல்லாம் சுட்டு முடிக்கிறவங்களையும் மழையும் வந்துருச்சு. அப்பாடா சூப்பர் வெதர், சூப்பர் சாப்பாடுன்னு சாப்பிட்டாச்சு.